சகோதரர் முகமது பர்வேஷ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சகோதரி அவர்களே மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குனர் அவர்களே, இந்த துறையின் அரசு செயலாளர் அவர்களே மற்றும் இணை இயக்குனர், மண்டல இணை இயக்குனர் மற்றும் அரசு அதிகாரிகளே, இங்கே வருகை தந்திருக்கும் இளைஞர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துறையில் அமைச்சர் அவர்களிடம், பர்வேஷ் அவர்களிடம் என்னுடைய டி நகர் தொகுதியில் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு முகாம் நடத்தி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அதற்கு உடனடியாக நான் ஏற்பாடு செய்கிறேன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல அமைச்சர் நம்மளோட பர்வேஷ் என்பதை இந்த நேரத்தில் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இதுவரை 3 மாதத்திலேயே 18,077 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கிய துறை இந்த துறை என்பதை நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துறையின் செயலாளர் என்னிடம் வரும்போதே ஒவ்வொரு இடத்துலையும் இட்டுன்னு போயிட்டு, இங்க ஜாப் ஃபேர் நடக்குது, மிக சிறப்பாக ஒரு 7,000 பேர்கிட்ட இன்னைக்கு கலந்துருக்கிறாங்க, எப்படி பார்த்தாலும் ஒரு 300-350 பேருக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கொடுத்துருவோம்லாம் சொன்னார். உண்மையாகவே அரசு செயலாளர் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் தமிழ்நாடு அரசு சார்பாகவும் அவருக்கு நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று இளைஞர்கள், தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள் எல்லோரும், தமிழ்நாடு மக்கள் அனைவருமே தலைவர் தளபதி முதலமைச்சராக வேண்டும் என்று வாக்களித்தார்கள். நீங்கள் போட்ட ஒவ்வொரு வாக்கும் நாங்கள் உங்களுக்கு உண்மையாக இருப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இளைஞர்களாகிய நீங்கள் உங்களுடைய உழைப்பில் இரவு பகல் பாராம நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு நீங்க ஒரு வேலைக்கு சேரணுன்ற ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்க வரணும்னு தான் உங்க அப்பா அம்மா எல்லாருமே அவங்களுடைய கனவு. இதற்கு முன்னாடிலாம் உங்களுடைய வேலை வாய்ப்பில் பணம் கொடுக்கணும், 10 அரசியல்வாதிகிட்ட நீங்க போனாதான் அதெல்லாம் நடக்கும்னு நீங்க இருந்த காலம்லாம் போய் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். எக்காரணத்தை கொண்டும் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பில் எந்த ஒரு அரசியல்வாதியும் சரி உங்களிடம் இனிமேல் யாரும் பணம் கொடுத்தால்தான் வேலை கொடுக்க முடியும் என்ற அந்த பேச்சுக்கே இனிமேல் பற்றி இடம் இல்லை என்பதை தெளிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எதுவாக இருந்தாலும் வேலை வாய்ப்புல எல்லாமே மெரிட்ல உங்களுடைய மார்க் அடிப்படையில் தான் எல்லாமே இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, இளைஞர்கள் நீங்க எல்லாம் உங்களுடைய கனவு பெரிய அளவில் இருக்கும். அந்த கனவு கண்டிப்பாக எங்களுடைய தமிழக முதலமைச்சர், நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அதை உங்களுக்கு நிறைவேற்றி தருவார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துறை சார்ந்த செயலாளர் அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று அமைச்சர் சொன்னார். அந்த துறை செயலாளர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மீண்டும் மீண்டும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்க சென்னை கலெக்டர் இருக்கிறாங்க, ரொம்ப சுறுசுறுப்பானவர்கள். அவங்ககிட்ட எது ஒன்று சொன்னாலும் சரி அதை
உடனடியாக செய்யக்கூடிய ஒரு கலெக்டர் இருக்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைரக்டர் இங்கே இருக்கிறாரு, அவர் பழனிசாரியும் எனக்கு தெரியும். எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய விழுப்புரம் மாவட்டத்தில் எங்களுடைய மாநாடு நடக்கும்போது அவர் தான் கலெக்டராக இருந்தார். எந்த ஒரு இடையூறு இல்லாமல் அவர் எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒத்துழைத்தார். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் உங்களுக்கு இதெல்லாம் நான் நன்றி, என்னடா இது வந்தால் நன்றி தான் சொல்லின்னு இருக்கிறாருன்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் சரி, அரசு ஊழியர்களும் சரி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி முதலமைச்சருடைய இணைந்து எல்லோருமே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஒரு அப்படியே ஓப்பனான ஒரு அரசு. எதுவாக இருந்தாலும் வெளிப்படைத்தன்மை உள்ள ஒரு அரசாக இது இருந்து கொண்டு இருக்கிறது.